ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 13 ஓவி 19. இப்போது இந்த அத்தியாயம் அதைவிட இனிமையானது. பக்தன் காசநோயால் பலவீனம் அடைந்தான். அவனை கவனித்து கொண்டு ஆரோக்கியமளித்து அவனது கனவிலே பழக்கத்தை காட்டி தடுத்தார். விளக்கம். இந்த அத்தியாயம் அதைவிட இனிமையானது. சளி மற்றும் காசநோயால் பாதிக்கப்பட்டு இறக்கும் நிலையில் உள்ளவரின் வழியிலிருந்து எவ்வாறு நிவாரணம் கிடைத்தது, அதே போல அவனுடைய நோயும் கெட்ட பழக்கங்களும் எப்படி குணமாகின, அவன் எப்படி நற்பாதையில் நடக்கச் செய்தார் என்பது பற்றிய ஒரு இனிய ரசமான கதை முன்வைக்கப்படுகிறது. ஸ்ரீ சாய் சமர்த்தினுடைய கடினமான மற்றும் ஆழமான ஸ்ரீ சாய் சச்சரித்திரத்தை கவனமாக கேட்குமாறு கேட்போரை இப்போது கேட்டுக்கொள்கின்றேன். கலியுகத்திலே தன் கைகளால் செய்த எண்ணற்ற பாவங்களை அழிக்க இது ஒரு விலை மதிப்பற்ற வழிமுறையாகும். இந்த ஸ்ரீ சாய் சச்சரிதம் கங்கை நீர் போல தூய்மையானதும் மங்களகரமானதும் ஆகும். இதை கேட்போரின் அதிர்ஷ்டம், கேட்கும் சக்தியும் அபாரம். இந்த பூமியிலும் மறுமையிலும் இறுதி இலக்கை அடைய இது மிகவும் பொருத்தமான மற்றும் விலை மதிப்பற்ற வழிமுறையாகும். இந்த ஸ்ரீ சாய் சச்சரித்திரத்திற்கு அமிர்தத்தினுடைய ஒப்புமை கொடுக்கப்பட்டால் அது வரம்புகளின் பிணைப்பிலே பிணைக்கப்படும். இந்த ஸ்ரீ சாய் சச்சரித்திரம் அமிர்தத்தை விட இனிமையானது. அமிர்தத்தால் மட்டுமே உயிரை காப்பாற்ற முடியும், அழிவில்லாத நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். ஆனால் இந்த ஸ்ரீ சாய் சச்சரித்திரம் நமக்கு ரட்சிப்பை வழங்குகின்றது மற்றும் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சிகளில் இருந்து நம்மை விடுவிக்கின்றது. நாம் நம்மை சர்வ வல்லமை உள்ளவர்களாகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் கருதுகிறோம். அந்த சக்தியினுடைய பலத்திலே நாங்கள் சுதந்திரமாக நடந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம். நமது மனதிலே தோன்றுவதை நாம் செய்யலாம் என யாரேனும் இப்படி உணர்ந்தால் இந்த அத்தியாயத்தை கண்டிப்பாக படிக்க வேண்டும். ஜீவன் தன்னை சுதந்திரமானவனாக கருதி இரவும் பகலும் இன்பத்தை அடைவதற்காக மட்டுமே பாடுபட்டாலும் துன்பத்தையும் அனுபவிக்கின்றான். இது அவரது விதியினுடைய விளையாட்டு. துக்கத்தை தவிர்க்க ஒரு திறமையான மற்றும் விழிப்புடன் இருக்கும் ஆன்மா துக்கத்தை தவிர்க்க அயராது முயற்சிக்கின்றது. ஆனால் துக்கம் அதை துரத்தி கொண்டு அதை கண்டுபிடிக்கும். அந்த துக்கங்களை போக்க நாம் எந்த அளவுக்கு செல்கின்றோமோ அந்த அளவுக்கு அந்த துயரங்கள் நம்மை நெருங்குகின்றன. இந்த துக்கங்களை போக்க உயிர்கள் இரவும் பகலும் அயராத முயற்சிகளை மேற்கொள்கின்றன. ஆனால் அந்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைகின்றன. இது ஏன் நடக்கின்றது? இந்த மனிதன் உண்மையிலேயே சுதந்திரமாக இருந்திருந்தால் அவன் நிச்சயமாக முற்றிலும் மகிழ்ச்சியாக இருந்திருப்பான்.
அவன் வாழ்க்கையிலே ஒரு சிறு துக்கமும் வந்திருக்காது. இந்த ஜீவராசிக்கு உண்மையிலேயே சுதந்திரமான புத்தி இருந்திருந்தால் அவர் நல்ல செயல்களை செய்யும்போது நற்பண்புகளை மட்டுமே குவித்து மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அடைந்திருப்பார். ஆனால் இந்த உயிரினம் சுதந்திரமாக இல்லை. உயிரினம் கர்மாவின் விதி மற்றும் கர்மத்தின் பலன்களுக்கு உட்பட்டிருக்கின்றது. கர்மா மற்றும் விதியினுடைய இந்த விளையாட்டு மிகவும் விசித்திரமானது. இந்த ஜீவன் கர்மாவின் கைகளில் ஒரு பொம்மை மட்டுமே இருக்கின்றான். அவன் ஒரு நபர் அல்ல. செயல்களை செய்வதிலே நம்பிக்கை கொண்டுள்ளான். ஆனால் அவன் இன்னும் பாவங்களை நோக்கியே நகர்கின்றான். நல்ல செயல்களை செய்யாமல் தீய செயல்களை செய்வதிலேயே இந்த உடல் சாய்கின்றது. இவை அனைத்தும் நாம் கர்ம பந்தங்களால் பிணைக்கப்பட்டிருப்பதால் நிகழ்கின்றது. புனே மாவட்டத்தினுடைய ஜும்னார் தாலுகாவில் உள்ள நாராயண்காவைச் சேர்ந்த பீமாஜி பாட்டீலுடைய கதையை இப்போது நீங்கள் அனைவரும் கேளுங்கள். இனிப்பான அமிர்தம் பொழிவது போன்றது இந்த கதை. ஸ்ரீ பீமாஜி பாட்டீல் ஒரு வளமான குடும்பத்தை சார்ந்தவர். விருந்தாளிகளுக்கு அன்னதானம் செய்வது அவரது தினசரி வழக்கமாக இருந்தது. அவர் எப்போதும் மகிழ்ச்சியுடன் அனுகூலமான மன நிறைவுள்ள மற்றும் திருப்தியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். விதியினுடைய விசித்திரமான தற்செயல்கள் உள்ளன. உங்கள் விதி நிறைவேறினால் நீங்கள் அறியாமல் நஷ்டமடையலாம் அல்லது நஷ்டமடையாமலும் இருக்கலாம். உங்கள் விதியில என்ன நடந்தாலும் திடீரென்று உங்கள் முன் வந்து நிற்கின்றது. நமது விதி நம்மை பல பிரச்சனைகள் மற்றும் நோய்களினுடைய வடிவிலே காண்கின்றது. பீமாஜி பாட்டீலும் இதே போன்ற கர்ம துன்பங்களை எதிர்கொண்டார். 1909 அவர் காச நோயால் பாதிக்கப்பட்டார் மற்றும் காய்ச்சலால் அவதிப்பட்டார். அந்த காலத்திலே இந்த நோய் குணப்படுத்த முடியாததாக இருந்தது. மெல்ல மெல்ல சளி, இருமல், காய்ச்சல் அதிகரித்து கொண்டே சென்றது. இன்றைய காலத்திலே இந்த தீராத நோய்க்கு எந்த மருந்தும் இல்லை. அதனால்தான் பீமாஜி பாட்டீல் விரக்தி அடைந்தார். படிப்படியாக நோய் அதனுடைய வேர்களை பலப்படுத்தியது. வாயிலிருந்து நுரை வர ஆரம்பித்தது. இரத்த வாந்தி எடுக்க ஆரம்பித்தார். கடுமையான வயிற்று பிடிப்பு தொடங்கியது மற்றும் பீமாஜியினுடைய வலி அதிகரிக்க தொடங்கியது. நோய் இறுதி கட்டத்தை எட்டியது. பீமாஜி பாட்டீல் காலமானார். உடல் முழுவதும் வலுவிழந்து காய்ந்து முள்ளாக மாறியது. பாட்டீல் எல்லா மருந்துகளும் எடுத்துக்கொண்டு களைத்து போய் மனமுடைந்து போனார். அவருக்கு எந்த விதமான உணவின் மீதும் பானங்கள் மீதும் விருப்பமில்லை. உணவிலே எதுவும் நோயாளிக்கு நன்மை பயக்கும் மற்றும் தீங்கு விளைவிக்கும் உணவுகள் ஜீரணிக்கப்படவில்லை. பீமாஜி பாட்டீலினுடைய அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்ததால் அவர் மிகவும் கலக்கமடைந்தார். தெய்வ வழிபாடு, பூஜை என அனைத்து பரிகாரங்களும் நம்பிக்கையும் முற்றிலும் அழிந்தது. பீமாஜி பாட்டீல் தனது கடைசி மணி நேரங்களை எண்ணத் தொடங்கினார். இப்போது எனது கடைசி நேரம் வந்துவிட்டது. பீமாஜி பாட்டீல் மட்டுமே இருக்கின்றேன். நான் இந்த உலகத்தை விட்டு வெளியேறப் போகின்றேன். இந்த கவலையின் காரணமாக பீமாஜி பாட்டீல் மேலும் விரக்தியும் கவலையும் அடைந்தார். குலதெய்வத்தை வழிபட ஆரம்பித்தார். ஜோதிடர், மந்திரவாதி, தாந்திரிகர் என அனைவரிடமும் தீர்வு கேட்டு அழுத்து போனார் பாட்டீல். இந்த தீராத காச நோய் விதியினுடைய பரிசாக வெளிப்பட்டது என்று சிலர் கூறுகின்றார்கள். இத்தகைய கொடிய நோயினுடைய முன் மனித முயற்சிகள் அனைத்தும் பயனற்றதாகிவிடும். இறுதியிலே மருத்துவர்கள், ஹக்கீம்கள், மந்திரவாதிகள், தாந்திரிகர்கள் போன்ற அனைத்து மனித வைத்தியங்களும் முற்றிலும் தோல்வியடைந்தன. அனைத்து நடவடிக்கைகளும் கடைசியிலே விரக்தியிலே கடவுளை நோக்கி, கடவுளே, நான் எப்படி இவ்வளவு பெரிய பாவங்களை செய்தேன்? நான் என்ன குற்றம் செய்தேன்? தீர்வுகள் எதுவும் ஏன் வேலை செய்யவில்லை என்று அவர் மனக்கலக்கமடைந்தார். குறிப்பு: தவிர்க்க முடியாத பயன் தரும் வினை செல்வம் ஸ்ரீ சாயியை வழிபடுவது. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும்.
ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।